ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு போக போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா அந்த பிளேஸ் அப்படி இது வந்துட்டு நம்ம எப்பயுமே பேபிஸ் வச்சுருந்தா இல்லை டாட்லர்ஸ் வச்சுருந்தா அவங்களுக்கான பிளேசஸ் தான் தேடி கண்டுபிடிச்சி போவோம். அங்கே போயிட்டு நம்ம எங்கேயாச்சும் ஒரு கஃபேலையோ இல்லை புக் ஸ்டோர்லேயோ உட்காந்துட்டு புக்ஸ் படிச்சுட்டு இருப்போம் பேபிஸை விளையாட விட்டுட்டு. பட் இந்த பிளேஸ் அப்படி இல்லை. நம்மளுக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. பேபிஸும் நம்மளும் சேர்ந்து வந்துட்டு விளையாடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். பக்கத்தில் பிஸ்டர் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இது வந்துட்டு இருக்குது. நேராக அங்கே போயிட்டு நம்ம பேசலாமே. நம்ம ஈதர் ஆன்லைன் டிக்கெட்ஸ் ஆர் டைரக்ட் வாக்இன்லேயும் வந்துட்டு நம்ம போய்ட்டு டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே என்டர் ஆனவுடனே இப்படி தான் வந்துட்டு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போத் அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த சேஃப்டி பெல்ட்ஸு இதெல்லாம் வந்து மாட்டி விடுவாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே இருக்கும். ஈவன் வந்துட்டு 6 months பேபிஸ்லேருந்து நம்ம வந்துட்டு போகலாம். 6 months பேபிஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட் ப்ளே செஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பக்கத்துலேயே. என்ட்ரானவுடனே வந்துட்டு இப்படி தான் ஏகப்பட்ட கிளைம்பிங் செஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு 15 blocks கிட்டே இருந்துச்சு. நம்ம எதில் வேணாலும் கிளைம் பண்ணலாம். நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து எப்படி என்னன்றதை வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அங்கே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சேஃப்டி கார்ட்ஸும் இருக்கும். ஸோ பெருசாக நர்வஸ் ஆகிற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் வந்துட்டு 6 yearsக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களும் வந்துட்டு அடல்ட்ஸ் விளையாடுற எல்லா இதுலேயுமே வந்துட்டு போகலாம். ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும் 150 kgsக்கு கீழே இருக்கிறவங்க யார் வேணாலும் எந்த லேடர்ஸில் வேணாலும் ஏறலாம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ 150 kg வரைக்கும் யார் வேணாலுமே ஏறலாம். அண்ட் 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் பேபி ஃப்ரெண்ட்லி சாஃப்ட் ப்ளே செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க வந்து அந்த பால்ஸ் ப்ளே பிட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக படிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி செஷன் இருக்குது. ஸோ நம்ம அங்கே அவங்கள விட்டுட்டு பக்கத்தில் வந்து கஃபே இருக்குது. கஃபேலேயும் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள அங்கே விட்டுட்டு கூட நம்ம அடல்ட் செஷன்லேயும் வந்து விளாட்லாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம தான் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்மளுக்கு எந்த ஒரு ஷையோ கூச்சமோ எதுவுமே தேவையில்ல. பிகாஸ் எவ்வளோ பெரியவங்க வயசானவங்கெல்லாம் வந்துட்டு ஏறுறாங்க. ஸோ நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே உங்களால் ஏற முடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் இந்த மாதிரி இது போறாரு. இதில் ஒரே ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், கைட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இங்கேருந்து பார்க்கும்போது கூட என்ன இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா, டக்குன்னு வாங்க பண்ணிக்கலாம், வாங்க குதிங்க அப்படின்லாம் நானே வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது தான் அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியுன்றது 100க்கு 100 உண்மை. இந்த விளையாடுற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பாட்ரி ரூம்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரு குட்டி டென்ட் மாதிரி போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 50 minutes டைம் எடுக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது எப்படின்னா இந்த செராமிக்லேயே வந்து கப்பு பவுலு அப்படி இல்லைன்னா அந்த களிமண்ணால் ஆன அந்த சின்ன சின்ன பானை இதெல்லாம் வந்து செய்ய கற்று தருவாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்து அதை நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கான வந்துட்டு ஹானஸ்ட்டாக
இதெல்லாம் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்மளுக்கு எனர்ஜி இருக்குமா, டைம் இருக்குமா, இது இந்த அளவுக்கு பொறுமை இருக்குமா இந்த பானையெல்லாம் செய்கிறதுக்குன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் ஓரளவுக்கு முடித்ததுக்கப்புறம் இதுதான் ஃபைனல். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல். இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி தோணுச்சு, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னங்க இதில் காலை வைங்க, இந்த ஓட்டிக்குள்ளே காலை வச்சு அதில் போங்க, இப்படி இப்படி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் நம்மளுக்குன்னு வரும்போது தான் அது வந்து தெரியும்ல. ஸோ அது லைஃப்லேயும் இருக்கலாம், இல்லை கேம்லேயும் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் என் ஹஸ்பண்ட் எல்லாத்துலேயும் நல்லா பண்ணாங்க. அடுத்து நான் பண்ணுவேன். இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள். ஏறு இல்லைன்னா அதில் போ. பாத்திரி கீழே இறங்கும் போது டம்முன்னு இடிச்சிடாத. ஏய் குட்டி ஸோ அதில் வந்து என்னால் பண்ண முடியலை. அட்லீஸ்ட் இதைவாச்சும் நம்ம ஏறிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருந்தேன். பட் நிஜமாக வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. வீடியோவில் வந்து பார்க்கும்போது, ஏன்னா இப்போ நம்ம எடுக்கும் போது நம்ம ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் எடுப்போம். பட் அங்கே நின்று நம்ம ரியல் ஐஸில் பார்க்கும்போது இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப டாலாக இருந்தது. அண்டு ஒரு பில்லருக்கும் நெக்ஸ்ட் பில்லருக்குமே கேப்பே ரொம்ப அதிகம். ஸோ அதனால் மேலே உட்காந்துட்டு கீழே பார்க்கும்போது ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம், பெருசாக வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரையே பண்ணலை அப்படின்றவங்களுக்கு நிஜமாக என்ன மாதிரி ரொம்ப நர்வஸாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நான் நிறைய கட் பண்ணி உங்களுக்கு டக்கு டக்குன்னு போடுறேன். ஏன்னா நான் ஒரு பில்லர்லேயுமே வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே இருந்த சேஃப்டி செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூட வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களால் முடியும், நீங்கள் ரொம்ப பிரேவான பொண்ணு அப்படின்ட்டுலாம். நாங்களே வந்து ஒரு ஷோவை பார்க்க போனோம், ஷோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா என்னை பார்க்குறதுக்குன்னு ஒரு தனி ஷோவே அங்கே வந்துருச்சு. பிகாஸ் இதில் நான் ஏறுவேனா மாட்டேனா, ஏறி முடித்ததுக்கப்புறம் எப்படி கீழே இறங்குவேன்றதை பார்க்குறதுக்காக ஒரு பெரிய க்ரௌட், ஒரு கேங், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 12 மெம்பர்ஸ் வந்து என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க ஆப்போசிட்டில். அது எனக்கு கூச்சமாகவும் இருந்துச்சு, அது என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, போதும் இறங்கிடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோடய பிரச்சனை என்னென்னா, ஏறுறதை விட இறங்குறது தான் பிரச்சனை. ஏறுறது கூட நம்ம ஏறிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இறங்குறது வந்து நினச்சே பார்க்க முடியல. அது ஒரு செம பெரிய கூத்தாயிடுச்சு. இறங்குறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ், லிட்ரலி 20 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படி நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் வேண்டாம், அதை கட்டி பிடிச்சிட்டே இருங்க, கட்டி பிடிச்சிட்டே இருங்க. ஏறினவங்க எப்படி இறங்கி தானே ஆகணும். நானும் எப்படியோ ஒரு வழி பண்ணி இறங்கிட்டேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்மளுக்கு லைஃப்பில் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். அடுத்த வாட்டி அதை பண்ணும் போது அந்தளவுக்கு பயம் தெரியாது. அந்த முதல் டைம்
ஃபர்ஸ்ட் டைம் தான் லைஃப்பில் எல்லாமே கஷ்டம், அடுத்தடுத்து பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாகிடும்ன்றது 100க்கு 100 உண்மை. அதை வந்து நானும் இந்த கேம் மூலியமாக புரிஞ்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு ரொம்ப எனக்கு ஹார்டாக இல்லை, என் ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் பயந்துட்டேங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் இதெல்லாம். சின்ன வயசுலேயே இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். திடீர்னு என்னதான் நம்ம ஃப்ளெக்சிபிள் ஆக்டிவாக இருக்கிறது வேறு, அந்த பயம், ஹைட்னா பயம் அதெல்லாம் சொல்லுவாங்களே, கொஞ்சம் பயம். பட் அதுக்கப்புறம் ஓகே. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அங்கங்கே இருக்குது யூகேயில் இந்த கிளிப் அண்ட் கிளைம் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்டோர் செஷன், வெதர் சரியில்லை அப்படின்னா இன்டோர் செஷனாக எங்கேயாச்சும் நீங்கள் போகணும், ஆக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு வரலாம்.